நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி ஆஸ்க் ஜே அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது என்ன அப்படின்னா, உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நான் வந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஒருத்தர் கேட்குற கேள்வி நிறையா பேர்த்துக்கு அது பதில் அமையலாம், அவங்களோட எண்ணங்கள் இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு காரணத்தினால அதை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் விட்டேன். ஸோ சடனாக ஒரு தாட், நிறையா கேள்விகள் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேள்விகளுக்கு தனித்தனியாக வாட்ஸ்அப்லேயும் இல்லை வந்து யூடியூப் கமெண்ட்ஸ்லேயும் மட்டுமே பதில் சொல்லாமல் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கேள்விகள் இருக்குது, பர்டிகுலராக எனக்கு இந்த டவுட் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள். இல்லைனா ஆஸ்க் ஜேன் டைப் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் அதுக்கான பதிலை வந்து நான் யூடியூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் டோட்டலாக 2 கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லியிருக்கேன். அதில் முதல் கேள்வி பார்த்திங்கன்னா சரத் அப்படின்றவர்கிட்ட இருந்து, why am I keep getting negative thoughts though I follow law of attraction continuously? அதாவது நான் வந்து ஈர்ப்பு விதியெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள்ன்றது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இந்த கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதனால் இந்த பதில் மேபி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போது ஈர்ப்பு விதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, எந்த விதமான கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் உங்கள் எண்ணங்களுக்கு என்ன தேவை, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் உள்ளே கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு விஷயங்கள் எழுதும் போதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கேட்கும் போதாக இருக்கலாம், இல்லை விசுவலைஸ் பண்ணும் போதாக இருக்கலாம், உங்கள் எண்ணங்களுக்கு இதெல்லாம் இன்றைக்கி தேவையாக இருக்குது, நீங்கள் எதை கவனிக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ராப்பராக அதை வந்து உள்ளே செலுத்துறீங்க. அப்போது நல்ல எண்ணங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ளே உங்கள் கான்ஷியஸ்குள்ளே லோட் ஆகிட்டே இருக்குது. அப்போது நெகட்டிவ் எங்கேருந்து வருதுன்ற கேள்வி, ஒன்று நம்ம இது வரைக்கும் பாஸ்ட்டில் நிறையா விஷயங்களை நம்ம பிலீஃபாக எடுத்திருக்கோம், அது மூலமாக ஒரு நெகட்டிவாக இருக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்ரஸ் ஆகும்போது அந்த நெகட்டிவ்ஸ் போயிடலாம். அதை தாண்டியும் உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வருது அப்படின்னா, சிம்பிள் ரீசன், இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸை கவனிங்க. ஏன்னா நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறோம், டிவி பார்க்குறோம், எல்லாமே பண்ணுறோம். அப்போது நம்ம ரெகுலர் டேயில் நமக்கான எண்ணங்கள் நம்ம கைட் பண்ணுறோம், நம்ம வந்து தேவையான விஷயங்களை மட்டும் உள்ளே செலுத்துகிறோம் அப்படின்னா கூட அதை தாண்டி நம்மளுடைய புரிதல் இல்லாமல் நமக்குள்ளே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் எப்பவுமே சொல்லுவேன், உங்கள் லைஃப்க்கு இன்றைக்கி எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாத்தையும் வந்து விட்டுருங்க. என்ன எண்ணம் வந்து உங்களுடைய கோலுக்கு சம்மந்தமாக இல்லையோ அது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ் தான். ஒரு நாளில் என்னோடய லட்சியத்துக்கும் என்னோடய தேவைகளுக்கும் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கும்போது ஏன் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்களை எண்ணங்கள் நமக்குள்ளே எடுத்துக்கணும் அப்படிங்கிறக்காக தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வரதுக்கான ஒரே ரீசன், இன்றைக்கி என்னோடய கோல் இருக்குது, என் தேவை இருக்குது, அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு கிராஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா எதையும் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லலாம், பட் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் அது பாசிபிள் கிடையாது. அதனால் உங்களோட தேவைகளை அறிஞ்சு உங்களுக்கு தேவையாக அந்த ஒரு விஷயம்னு புரிஞ்சு அப்புறமா ஒரு செயலுக்குள்ளே ஈடுபடுங்க, ஒரு எண்ணத்துக்குள்ளே போங்க. நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே நமக்கு நேர்மறை எண்ணங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த கேள்வி பிரகதின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து புக்ஸ் படிப்பீங்களா? அப்படி படிக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்கிற புக்ஸோட நேம் சொல்லுங்கள், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ்ன்னு கேட்டிருக்காங்க. உண்மை சொல்லணுன்னா நான் புக்ஸ் எல்லாம் அவ்வளோவா படிக்க மாட்டேன், படித்ததும் இல்லை இது வரைக்குமே. அதாவது ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் தவிர, காலேஜ் சப்ஜெக்ட்ஸ் தவிர. ஆனால் இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்றக்காக என்கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாம் அப்படியே தேடி எடுத்து தம்ப்நெயில் பிக்சர் போடலாம் அப்படிங்கிறக்கான இதெல்லாம் எடுத்தேன். இதில் எந்த புக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேஜஸ் தாண்டி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சில புக்கெல்லாம் இப்படிலாம் என்கிட்ட இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, இப்போ தான் நான் பார்த்தேன். பட் இது பெருமை இல்லை, ஆக்சுவலி புக் படிக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எனக்கு ஏனோ அதில் நிறையா ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நான் புக்ஸ் படிக்கிறதில்ல. பட் சில பேர் எனக்கு நல்ல புக்ஸ்ன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதை நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கேட்டால் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த புக்ஸ் பற்றி ஒரு வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருந்த ஒரு 3 இம்பார்ட்டன்ட் புக்ஸ் நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு, அது கூட நான் புக்ஸோட சினாப்சிஸ் தான் படித்தேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க வந்து ரொம்ப புக் நல்லாயிருக்கும், இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக நான் அந்த புக்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். மற்றபடி புக்ஸ் படிக்காமல் இருக்கிறதுக்கு என்னோடய ரீசன் என்னென்னா, ஒன்று நான் டைம்னு சொல்லுவேன். ஏன்னா புக்கை விட இன்னும் கொஞ்சம் விஷுவலாக நிறையா விஷயங்கள் வந்துருச்சு, ஸோ அதை நான் ப்ரௌஸ் பண்ணுவேன். ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் பத்தாமல் கிண்டல்லையும் நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். படிக்கிறேன்ற பேரில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 புக்ஸ் இருக்கும், ஒன்லி ரிலேட்டட் டு லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் கேட்குற புதுசான விஷயங்களுக்கு ஏதாவது வேறு எங்காவது ஆன்சர் இருக்குமா, இல்லை என்னை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி எதாவது இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறையா புக்ஸ் நோட் பண்ணேன். பட் உண்மையிலேயே எதுவுமே படிக்கல, எல்லாமே வெறும் 5 பேஜ் 6 பேஜ் தான் படிச்சிருக்கேன். இதுலேயும் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் புக் வச்சுருக்கேன், ஆனால் இன்னும் படிக்கலை. உண்மை சொல்லணுன்னா
எனக்கு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு புக்கை படித்து அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய நாலேஜ் தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணுறதா நினைக்கிறோம். ஆனால் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, அவங்க லைஃப் எப்படி பார்த்தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு அதோடய கேரி ஆகிடுமோன்னு ஒரு சின்ன எனக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் இன்னொருத்தோட பெர்ஸ்பெக்ஷன் அடாப்ட் பண்ணிக்க வேணாம். முதல்ல நம்ம ரிசர்ச் பண்ணுவோம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நம்ம புரிதல் தாண்டி பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக இன்னொருத்தோட புக்கை படிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சேன். ஸோ அதனாலேயே என்னமோ நான் எனக்கு சஜஸ்ட் பண்ண புக்ஸோ எனக்கு வந்த புக்ஸ் இது வரைக்கும் படித்ததே இல்லை. யாராவது கேட்டால் கூட நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு நான் புக் அனுப்பிச்சிருக்கேன். ஆனாலும் புக்ஸ்லாம் படிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்குது. மேபி ஒரு நாள் எனக்கு எந்த தாட்டும் இல்லை, எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு சொல்கிறதுக்கு புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னா மேபி இந்த புக்ஸில் ஏதாவது படித்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த புக்ஸ் எங்கிட்ட சும்மா தான் இருக்குது. உங்களுக்கு யாராவது தேவைப்படும் அப்படின்னா த மேஜிக் ஒரு காப்பி இருக்குது, பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் இருக்குது, லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட்னு ஒரு புக் இருக்குது. உண்மையில் எனக்கு என்னென்னு தெரியல. ஸோ த சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் ஃபக் அப்னு புக் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் அட்ரஸ் வாங்கிட்டு இந்த புக் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி உங்களோட கேள்விக்கான பதில் நான் வீடியோ அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்கள் கேள்விகளை வந்து எனக்கு தாராளமாக அனுப்பிச்சி வைங்க. உங்களோட கேள்விகளை நீங்கள் வந்து டெக்ஸ்ட் அனுப்பலாம், ஆடியோ அனுப்பலாம், இல்லை வீடியோ டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு ஓகே நினச்சிங்கன்னா வீடியோவும் அனுப்பலாம். உங்களோட கேள்விக்கான பதிலை தொடர்ந்து இந்த சீரியஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.